ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷூட்ண்டா என்னென்னு பார்க்கலாம். நான் புதுசாக ஒர்க் ஷூட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்டா வெப் பென் டெஸ்டிங்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். HTTP ப்ரோட்டோகால்ஸ், அப்புறம் HTTP ஸ்டேட்டஸ் கோடுண்டா என்ன, அதை பற்றியெல்லாம் நான் இப்போ சொல்லியிருப்பேன். பேசிக்ஸ் ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒர்க் ஷூட்ண்டா என்னென்னு பார்க்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறது என்று பார்ப்போம். இன்றைக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வெப் ஷூட்டில் இருக்கிற இன்ட்ரூடர்ஸ்ண்டா என்ன, ரிப்பீட்டர்ஸ்ண்டா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறது, A to Z வெப் ஷூட்டை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப் ஷூட்டண்டா என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வெப் ஷூட்டுன்ற எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வெப் பென் டெஸ்டிங்க்கு ஒரு வெப் அப்ளிகேஷனை பென் டெஸ்ட் பண்ணும் போது அதுலேருந்து போகிற ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெப் ஷூட். அதுக்காக மட்டும் இல்லை, இதில் நிறைய இருக்குது ஃபியூச்சர்ஸ். பட் இதில் இருக்கிற இந்த ப்ராக்ஸி என்ற இது அதை ப்ராக்ஸி பண்ணும். ப்ராக்ஸி பண்ணுறது மீன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இந்த ப்ரௌசரில் எல்லாம் இந்த ஆடோனை பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று வெப் ஷூட் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறா, அப்புறம் வெப் ஷூட்டுன்ற இன்ஸ்டாலேஷனும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னல் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் கம்யூனிட்டி எடிஷனே போதும். நான் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ரொஃபஷ்னல் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியும்னா கிராக்கெட் வெர்ஷன் நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் டெவலப் பண்ணணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெப் ஷூட் கம்யூனிட்டி என்று போடுங்க. ஓகே, எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க. சாரி நான் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டுருக்கேன். ஓகே, இதை பற்றி அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்துடுச்சு. இந்த போர்ட் ஸ்பீக்கர்ன்ற வெப்சைட் ஒரு கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வெப் ஷூட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். நாங்கள் அதுக்குள்ளே போகலாம். அதில் போயிட்டு இதில் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடியை கொடுத்து நான் என்னோடய மெயில் ஐடியை கொடுக்குறேன். மெயில் ஐடி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் கன்ஃபர்மேஷனுக்கு கேட்பாங்க. நான் கொடுத்துக்கிறேன். gmail.com கொடுத்துட்டு இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்முக்கு டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். என்னோட லினக்ஸ் 64-bit. இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் ஆகும். என்ன ப்ராப்ளம்? வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை டவுன்லோடிங் அகெயின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அண்ட் டவுன்லோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில வேளை அப்படி இஷ்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி, ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும், டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்களோட அகாடமிக்லேயும் போய் ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய எக்ஸஸ் அப்புறம் SQL இன்ஜெக்ஷன் அதுக்கான லேப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதிலே சொல்லி தருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். சரி, நான் இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்காண்டி டவுன்லோட் ஆகுதுலேருந்து என்ன பிரச்சனை? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப் ஷூட் ப்ரொஃபஷனலில் கொடுத்துட்டேன். அதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் அகெயின். வெயிட், what are the issue? Wait friends, wait, sorry friends. நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now fix it this issue. இந்த இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா
நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இந்த மெயில் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா hisnafi@gmail.com அந்த மெயில் அட்ரஸில் ஏற்கனவே வெப்சூட் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதுதான் இஷ்யூ. இப்போ நான் வேறு மெயில் ஐடி கொடுத்து பார்க்குறேன். ultra@gmail.com இந்த மெயில் கொடுத்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டவுன்லோட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி எடிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். அண்ட் டவுன்லோட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. இதில் சர்வன்ட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதில் .sh என்ற ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டிடுறேன். .sh என்ற ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது. ஓகே, இதை நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் டெர்மினல் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்எஸ் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ./burpsuite அந்த ஃபைலோட நேம் ஃபுல் நேம் அண்ட் .sh கவர்மெண்ட் தெரியல எட் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஏதோ ஒரு இஷ்யூ ஃப்ரெண்ட்ஸ். so many issues. ஓகே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். sh ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமெண்டா ஃப்ரெண்ட்ஸ். sh அது ஷெல் இல்லாட்டி பேஷ் என்று வரும். ஓகே, அது நீங்கள் லினக்ஸில் பைத்தானோ எதை எக்ஸிக்யூட் பண்ணணுமென்றாலும் நீங்கள் ./ போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். இஸ் எ டிரெக்டரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது டிரெக்டரின்னு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது. இதுதான் வெப்சூட் டிரெக்டரியை கொடுத்து டிரெக்டரியை token unexpected. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் .sh கொடுத்தேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதால இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால எனக்கு இன்ஸ்டால் ஆகுதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது கொடுத்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபார்மேட் வரும். அது எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கல கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஓகே, அதில் போய்ட்டு அடுத்த வந்து நீங்கள் இதில் வந்து யூசர் ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளேயில் போய்ட்டு ஃபோன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபோனோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். அடுத்து வந்து தீம் வந்து எப்படி இருக்கணும், நான் டார்க் வச்சுக்கிறேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இதில் போய்ட்டு இந்த ஃபோனோட சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் 70. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசாக இருக்குது. ஓகே, இப்படி இருந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்ஸி இன்டர்செப்ட் ஆன். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெயினான இதோட பர்பஸ் வந்து ப்ராக்ஸி. இதில் இருக்க ப்ராக்ஸி தான் மெயினான பர்பஸ். மிச்சம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட். இன்ட்ரூடர் இருக்குது, ரிப்பீட்டர், சீக்வன்ஸ், அது நிறைய இருக்குது. நான் சொல்லித்தரணுங்களோ. ஃபஸ்ட்டு வந்து இதோட மெயினான ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா அதை கேப்சர் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அனுப்புறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த வெப் ஷூட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் போகிற ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். அதில் ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்தால் அதை வச்சு தான் ஃபுல்லாக நாங்கள் ஃபர்தராக வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் வந்து ஈடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ். வெப் ஷூட் இருந்தால் ஒரு மெயினாக நீங்கள் எனர்ஜி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டையும் கேப்சர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு டூல்ஸ். ஓகே, அதை வச்சு தான் அங்கே ஃபர்தராக நாங்கள் வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிப்பீட்டர்ஸ் அண்ட் இன்ட்ரூடர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் டிகோடர் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரர். ஓகே, அதுக்கப்புறம் நாம் மெயின் ஃபோக்கஸ் ஆன வெப் அப்ளிகேஷன் பென்ட்ரேஷன் டெஸ்டிங் அதுக்குள்ள இறங்கிடலாம். கொஞ்சம் லாங் டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சாரி ஃபார் த லேட்.
அண்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன நல்லா வந்து லேர்ன் பண்ணுங்கள், அப்போ தான் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாட்டா.